நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்று முதல் ஆனி மாதம் 24ஆம் தேதி வரை குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்று மிதுன ராசியிலும் கடகராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள். இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா அசுர குருவும் தேவகுருவும் ஒரு ராசியில் கூட்டணி சேருவது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரப்போகிறது. மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும்போது 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். முதலில் நவகிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். நவகிரகங்களில் சுக்கிர பகவான் அசுர குரு. ரிஷபம் துலாம் ராசிக்கு அதிபதியானவர். கன்னி ராசியில் நேசமும் மீனராசியில் உச்ச பலமும் பெறக்கூடியவர். சுக்கிர பகவான் செயற்கை தனம் மிகுந்தவர், அதாவது செயற்கையாளான். சுக்கிர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரன். சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அனைத்து வசதி வாய்ப்புகளும், அதாவது மாடி வீடு, வண்டி வாகனம், நல்ல ஆடை ஆபரணம், இப்படி அனைத்து வசதி வாய்ப்புகளும் அந்த ஜாதகன் பெறுவார். சுக்கிர பகவான் சுய ஜாதகத்தில் வக்கரம், நேசம், அஸ்தங்கம் பெற்றுவிட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு இந்த வீடு, வண்டி வாகனம், வசதி வாய்ப்புகள், திருமணம் போன்ற சுபகாரியங்களில் தடங்கல்களை, சுகபோக இன்ப வாழ்க்கையை சுக்கிர பகவான் கெடுப்பார். சுக்கிர பகவான் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அந்த ஜாதகன் செயற்கைத்தனமாக தன்னை நன்றாக அழகுபடுத்தி கொள்வார். நல்ல ஆடை ஆபரணங்கள் அணிவார், தங்க நகை அணிவார், நல்ல வாசனை திரவங்கள் அடித்து கொண்டு நல்ல வாசனையோடு அந்த ஜாதகன் செயல்படுவார். பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். சுக்கிர பகவான் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வடமேற்கு திசையில் கீழ்வானத்தில் சுக்கிரன் தகதகன்னு இருப்பார். வானத்தில் தரிசனம் செய்யலாம். சுக்கிரனுக்கு மேலால் குரு பகவான் இருப்பார். சுக்கிரனையும் குருவையும், அதாவது இன்று முதல் ஆவணி மாதம் 24 வரை சுக்கிரனும் குருவும் அருகில் இருப்பார்கள். இரு கிரகங்களையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம். 12 ராசி அன்பர்களுக்கும் சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலாபலன்கள் ஒவ்வொரு பதிவாக காணலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். துலாம் ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். துலாம் ராசிக்கு 8வது வீட்டிலே சூரிய பகவான், 9வது வீட்டிலே சுக்கிரன் குரு. துலாம் ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது அதி உஷ்ண கிரகம் 7வது வீட்டையும் 8வது வீட்டையும் 2 கிரகங்கள் 2 வீட்டை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இப்போ 6வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து 12வது வீட்டை இயக்கும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இடது கால் முட்டி வலி, பாத வலி, இடுப்புக்கும் கீழே இடது கால் உங்களுக்கு வலி வேதனை கொடுக்கும். செவ்வாய் 7வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது துலாம் ராசி என்பதற்கு தலைவலி, கண்வலி, பல்வலி, முகத்தில் காயங்கியம், உடம்பில் அதாவது சாப்பிட்டிங்கன்னா ஜீரணம் ஆகாது, வாந்தி வரும், பேதியாகும், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனை கடந்த 2 நாட்களாகவே துலாம் ராசி என்பர்கள் சந்தித்து கொண்டிருப்பீர்கள். துலாம் ராசிக்கு 7வது வீட்டிலும் 8வது வீட்டிலும் உஷ்ண கிரகங்கள் செல்லும்போது இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்களாகவே உங்களுக்கு உஷ்ணம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உடம்பு கொஞ்சம் கனகனன்னு இருக்கிறத நீங்கள் காணலாம். துலாம் ராசியின் அதிபதி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இப்போ வந்திருக்கிறார். இன்று முதல் ஆனி மாதம் 24ஆம் தேதி வரை மிதுனம் கடகத்தில் சுக்கிர பகவான் குருவோடு இணைந்து செல்வார். அதாவது துலாம் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியான குருவோடு அசுர குரு சுக்கிர பகவான் தேவகுருவோடு இணைந்து செல்வார்.
இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய உடன் பிறந்தவர்கள், தம்பி இருக்கலாம், தங்கை இருக்கலாம், இளைய உடன் பிறந்தவர்கள் தங்க நகை ஆபரணம் எடுப்பாங்க. இளைய உடன் பிறந்தவர்கள் புதிய துணிமணி எடுப்பாங்க. இளைய உடன் பிறந்தவர்கள் வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இளைய உடன் பிறந்தவர்கள் வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா உங்களுடைய தந்தை இந்த காலகட்டத்தில் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம். உங்களுடைய தந்தை நல்ல வசதி வாய்ப்பாக சந்தோஷமாக இருப்பார். துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியவன்யம், பிரியம், ஒற்றுமை அதிகரிக்கும். இப்போ மகனுக்கும் தந்தைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ அதெல்லாம் தீர்த்து தந்தை மகனும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பீங்க. துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே ராசி அதிபதி செல்லும்போது கோயிலுக்கோ அன்னதானத்திற்கோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் பணங்காசு தாராளமாக நன்கொடை வழங்குவீர்கள். 9வது வீட்டிலே சுக்கிரபகவான் செல்லும்போது தாராளமாக நீங்கள் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, உங்களிடம் காசு இல்லைனாலும் சரி, நீங்கள் மற்றவர்களுக்கு பணமாக பொருளாக நீங்கள் கொடுத்து மற்றவர்களுக்கு உதவலைனாலும் உங்களுடைய உழைப்புனாச்சும் உங்களுடைய ஐடியா அறிவுரைனாச்சும் துலாம் ராசி என்பர்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ள தகவல்களை, உதவிகளை துலாம் ராசி என்பர்கள் செய்வீர்கள். துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே சுக்கிரன் குரு சேர்க்கை இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா படிப்பு விஷயமா, வேலை விஷயமா வெளிநாடு சார்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியாகும். வெளிநாடு சார்ந்து அயல்நாடு சார்ந்து உங்களுக்கு வர வேண்டிய வருமான வரத்து இந்த காலகட்டத்தில் தாராளமாக அதிகமாக வரும். துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது ஆன்மீக பயணம், கோயிலுக்கு சென்று வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடந்த நாட்கள், கடந்த மாதம் உங்கள் உடலில் இருந்து வந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் இப்போ சரியாகும். படிப்படியாக 9வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது படிப்படியாக உங்களுடைய உடல்நிலை மாறும், உடல் ஆரோக்கியம் தேரும். துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சுக்கிரன் 9வது வீட்டில் இருக்கும்போது தந்தை மகனுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி தந்தையாருடைய அனுகிரகம், ஆலோசனை கேட்டு துலாம் ராசி அன்பர்கள் செயல்படுவீங்க. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.